இன்றைக்கி என்ன அப்படின்னா நிறையா சாரீ ஸ்டிச் பண்ண வந்திருந்துச்சு. சாரியை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அதுக்கான இடம்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாரியெல்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாச்சு. சந்தோஷத்தை எப்படி விலை கொடுத்து வாங்குவது அப்படிங்கிற புக்கில் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கான விலையை ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த பொருளை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான். விலை கொடுக்காம ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் நிறையா பொருளை இஎம்ஐயில் தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அதுக்கான காசை நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். ஆனால் எப்போதுமே நம்மளுக்கு ஒரு கடன்காரனாகவே வச்சிருக்கிறது தான் அந்த இஎம்ஐ. காசை சேர்த்து 6 மாதத்துக்கு அப்புறம் வாங்க வேண்டிய பொருளை 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி 6 மாதம் கடன்காரனாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதுக்கான காசை கட்டிட்டு அந்த பொருளை வாங்குங்க. அந்த பொருள் வாங்குற வரைக்கும் அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். ஃபஸ்ட்டே அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளுக்கு கடன் கட்டணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும். காசை கொடுத்து தான் பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம வச்சுட்டாலே போதும். அதற்கான காசு நம்மளுக்கு தன்னால் தேடி வரும். அதற்கான முயற்சியை நம்ம தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் இந்த ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.